சோடா ஊற்ற முடியாது. 300 ml 2 பாட்டில் ஊற்றிட்டா. சோடா சர்பத் சப்ஜா வேண்டாம். கேப்பக்கூழ் நடந்து முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நான் சர்பத்தே போஞ்சா 6 சோடா சர்பத்து 8 சோடா சர்பத்து. நம்ம காய்கறில இடம் போடும்போதே 300 கிராம் மேலே கொடுத்துருவோம். இடம் இது 1/2 கிலோ 100 ரூபா. வாட்டர் ஆப்பிலாம் வாங்க புரியா? வேண்டாம். பாரு நீ பாரு. வேண்டாம். பாரு நீ வாங்க. வேண்டாம். காக்கில் வாங்கிடுவா. அச்சா அதுதானே உனக்கு? ஆமாம். ஜூஸ் தான் போட முடியுமாடி? அப்படியா? சப்போட்டாலாம் என்ன ரேட்டு? கிலோவா? இந்த வேண்டாம். 5 லிட்டர் லிக்விடு 250 ஒன்லி. கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி கிளம்பி நிற்கேன். காலையில் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா தென்காசி போயிட்டு வரலாம், கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால் சோப் லிக்விட் வாங்கணும் வாஷிங் மிஷினுக்கு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை. ஏன்னா நோம்பு டைம் அப்படின்றதுனால அந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து வீட்டில் வாங்கி வைக்கலை. இப்போ வீட்டில் வந்து ஸ்நாக்ஸும் வேணும், அப்புறம் வந்து சோப் லிக்விட் இல்லை அப்படின்றதுனால அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தென்காசி தான் கிளம்புறேன். போகலாமா? அங்கே போயிட்டு சோப் லிக்விட் வாங்கிட்டு வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வாங்கிட்டு வந்துடலாம். கைஸ் தென்காசி வந்தாச்சு. என்ன லிக்விடு சோப்பு வேற ஏதாவது பார்க்கணும். நாங்கள் தென்காசி கடைக்குள்ளே போனால் பார்க்க முடியும். எப்படி ஹெல்மெட்டு கம்மி கிடையாது. எவ்வளோக்கு வேணும்? வேணும். 1/2 கிலோ தான் போடுவாங்க. நம்ம காய்கறில இடம் போடும்போதே 300 கிராம் மேலே கொடுத்துருவோம். இடம் போடும். சோடா சர்பத்து நம்பிக்கை உங்களுக்கு சர்பத்தே போஞ்சா 6 சோடா சர்பத்து 8 சோடா சர்பத்து. எனக்கு ரெண்டு சோடா சர்பத்து 2 கிளாஸ் வைங்க. 6 சோடா சர்பத்து தம்பி 6 சோடா சர்பத்து 6 சோடா சர்பத்து. இது 2 போஞ்சி அதுக்கப்புறம் என்ன அடுத்தால 2 போஞ்சி இருக்குண்ணே. அது எல்லாம் சோடா சர்பத்து. ஏன்னா காலையில் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியுமா? உங்கள் வீட்டை மாட்டேன் வீட்டை மாட்டேன் நடந்து முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நான் பேசக்கூடாது. இதில் ஐஸ் போடுங்க. அதை விட்டுங்க. இதில் ஐஸ் போடுங்க. எல்லாமே சோடா சர்பத்து தான். போட்டு தாரங்க ஐயா. நானும் கிளாஸை கழுவி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவர் போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டு தந்துடுவேன். தரங்க ஐயா. எல்லாமே சோடா தானே? ஆமாங்க ஐயா. சப்ஜா வேணுமா? நமக்கு நார்மல் தாரங்க ஐயா. சோடா சர்பத்து என்ன வேணும்?
என்ன வேணும்? சோடா ஊற்ற முடியாது. 300 ml 2 பாட்டில் ஊற்றிட்டா அது சோடா தரணும். சோடா 200 ml தான். கிளாஸ் இந்த கழுவுனதுக்காண்டி பெருசு வாங்கி வச்சிருக்கேன். இந்த கையை உள்ள விட்டு கழுவுனா பெரிய கிளாஸ் அது 3 போஞ்சி 5 போஞ்சி. ஐயா சோடா தரப்பு 20 ரூபா. போஞ்சி எல்லாமே போஞ்சி. இன்னொன்று ஒரு சோடா ஒரு தண்ணி சர்பத்து 2 சர்பத்து ஒரு சோடா ஒரு தண்ணி. சோடா சர்பத் சப்ஜா வேண்டாம். ஒரு தண்ணி சர்பத்து ஒரு சோடா. ஆமாம் ஆமாம் சப்ஜா வேணுமாம்மா? சப்ஜா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கைஸ், தென்காசி வந்த உடனே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்துட்டு ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சோடா சர்பத் தான் குடிச்சிருக்கு. அந்த இங்கே வந்து சோடா சர்பத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்பத்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காரு, சோடாலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காரு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேன் ஸ்டாண்டுக்கு நேராக ஆப்போசிட்டில். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தாகத்தை தணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோடா சர்பத்து குடிச்சாச்சு. இப்போது அடுத்து பர்ச்சேசிங் கிளம்பலாம். என்ன இருக்காங்கம்மா? வாங்கலாம். அதுக்குள்ள 50 ரூபா தானே? அதுக்குள்ள 60 ரூபா வாங்கிட்டு 50 ரூபா தான் வாங்கிட்டு போனோம். போன வாரம் தானே வாங்கிட்டு போனானே. வெள்ளரிக்கா வாங்க போனோம். வெள்ளரிக்கா ஒரு 1/2 கிலோ கொடுங்க. இது என்ன பழம்? அது எவ்வளோ அந்த பழம்? இது 1/2 கிலோ 100 ரூபா. வாட்டர் ஆப்பிளம் வாங்க புரியா? வேண்டாம். ஆக்சுவலி தேவைப்படுதா? வேண்டாம். ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்க. 100 ரூபா கொடுங்க. சாப்பிட்ணும் என்ன வாங்கலாம். கொய்யாப்பழம் கொய்யாக்கா வேண்டாம் வேண்டாம். பழமா இருக்குமா பாரு. நீ பாரு. வேண்டாம். பாரு நீ. எவ்வளோவா? ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு. பழமா வேலை வரும். ஒரு ஆரஞ்சு. ஆரஞ்சா? ஆரஞ்சு எங்கே வச்சுருக்கேன்? வாங்க. வேண்டாம். பேக்கில் வாங்கிக்கிறவா? பச்சை பச்சை தானே வேணும் உனக்கு? ஆமாம். பச்சை ஒரு பேக்கில் வாங்க. பச்சை ஒரு பேக்கில் வாங்க. இது ஆரஞ்சு கம்மியாக வாங்க. கிலோ வாங்கிட்டேன். 1/4 கிலோ பத்தாது. சரி ஆமாம். கருப்பு ராஜா கிலோ கருப்பு திராட்சை எவ்வளவு? 50 ரூபா.
பச்சையாங்க. ஜூஸ் தான் போட முடியுமாடி? அப்படியா? அரை கிலோ போடுங்க. 1/2 கிலோ வெயிட்டா? போதும், அரை கிலோ போதும். அரை கிலோ போதுண்ணே. சப்போட்டாலாம் என்ன ரேட்டு? கிலோவா? வேண்டாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் வெள்ளரிக்காய் தான் மெயினாக வேணும். அதை தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப் லிக்விட் வாங்க போகிறோம். சோப் லிக்விட் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகேவா? சோப் லிக்விட் வாங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவா கெமிக்கல். அதான் நான் அந்த சோடா சாப்பிட்டோம்ல அதுக்கு பக்கத்துலேயே வேன்சாண்டிக்கு ஆப்போசிட். பாத்திரம் தேங்க வேணுமா? வேண்டாம், பார்த்துக்கலாம். வேண்டாமா? இருக்கா? 2-3 இருக்கு. போதுமா? அஞ்சு லிட்டர் லிக்விடு 250 ஒன்லி. போலாமா? ம். ஓகே கிளம்பலாமா? லிக்விட் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு போகிற வழியில் லைட்டாக முன்பசி இங்கே வந்து கூழ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். கம்மங்கூழ் கேப்பக்கூழ். கம்மங்கூழ்னா கேப்பக்கூழ் வேணுமா? கேப்பக்கூழ். கேப்பக்கூழ் ஒரு கேப்பக்கூழ் கொடுங்க. கம்மங்கூழ் எனக்கு கம்மங்கூழ். சைடிஷ் வந்து சீனி அவரைக்காய் வத்தல், ஓட்டி, மோர் மிளகா தானே? மோர் மிளகா, மாங்காய். இதில் சட்னிண்ணே ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய். கேப்பக்கூழ். சேனல் உட்காந்துக்கப்போ. கைஸ் கம்மங்கூழ் போட்டி. கொட்டப்புதூர் கத்திரிக்காய் வத்தெல்லாம் இருக்குங்க. கத்திரிக்காய் தானே இது? கத்திரிக்காய் வத்தெல்லாம் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் வேணுமா? மோர் மிளகா.
பார்ப்போம். ரெடி.